Hello everyone, welcome to Google Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Binance P2P ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பயத்தோட இருப்பீங்க. Binance P2P போயிட்டேன்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்லயும் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு எனக்கு உங்களுக்கு மெயிலை கூட எனக்கு சென்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி மெயில் வந்திருக்கு. ஸோ இனி இந்த 3ஆம் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு P2P செய்ய முடியாதா? இதை நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் Binance P2P. எல்லாருமே கட்டாயம் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஏன்னு சொன்னால் இது ஒரு முக்கியமான விஷயம். நான் சொல்லி நீங்கள் பார்க்குறத விட நீங்களாகவே இந்த வீடியோ தேடிட்டும் இருப்பீங்க. அப்படி ஒரு வீடியோ. ஸோ என்னென்னு சொல்லி கேட்டால் வாட்ஸ்அப்பில் எனக்கு சிலர் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து மெசேஜ் போடுறீங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. P2P க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அந்த சைட்டில் நான் கொடுக்குறேன். இப்படி உங்களுக்கு ஒரு மெயில் வாரதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருந்தீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மெயினாக கவனித்த விஷயம் Binance P2P க்ளோஸ் பண்ண போகிறாங்க. மற்றது மார்ச் 25 இந்த 3ஆம் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் P2P ட்ரேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே விளங்கி வச்சுருக்கிறீங்க. ஸோ இதை பார்த்தவொன்னே நானுமே அந்த மாதிரி தான் விளங்கி கொண்டது. அதுக்கப்புறம் நான் ஓரளவுக்கு இதை என்ன மாதிரின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்த்து பைனான்ஸோட எனக்கு தெளிவில்லாமல் இருந்து பைனான்ஸோட கஸ்டமர் சப்போர்ட்டையும் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்டு எடுத்த விஷயத்த உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே ஒன்றை கன்சிடர் பண்ணணும். P2P கேஷ் ஓன். பைனான்ஸில் P2P கேஷ் ஓன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நான் இந்த இடத்துல ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். நார்மலாக பைனான்ஸில் போயிட்டு வேலெட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்பாட்லேயோ இல்லைன்னு சொன்னால் ஃபண்டிங்கில் போயிட்டு சென்ட் பண்ணுவீங்க. சென்ட் பண்ணுற டைம் P2Pன்னு சொல்லி கீழே வரும். ஸோ அந்த P2P நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் P2P இருக்கும், கேஷ் இருக்கும், எக்ஸ்பிரஸ் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் நாங்கள் P2Pயில் ஸ்ரீலங்காவோ எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குமோ அந்தந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க அவங்களோட கண்ட்ரிக்குள்ளே P2Pயில் டொலர்ஸோ இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சி பை செல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தவறாக விளங்கி கொள்கிற விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டால் P2Pயை ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னு சொன்னால் P2Pயை பைனான்ஸ் தடை பண்ண இல்லை. P2Pயில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ பைனான்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் P2P கேஷ் ஓன். P2Pயில் கேஷ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதைத்தான் மார்ச் 3ஆம் தேதி ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஃபண்ட் வச்சுருந்தா அதை P2P கேஷில் நீங்கள் செல் பண்ணலாம். அதைத்தான் சொல்லியிருக்காங்க. 25ஆம் தேதிக்கு பிறகு அது அவைலபிள் இருக்காது. மெயினாக ஸ்ரீலங்காலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த P2P கேஷ் ஜோன் இது யூஸ் பண்ணுறது இல்லை. வேறு கண்ட்ரியில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க கிரிப்டோவிலேயே ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கிரிப்டோ செல் பண்ணுறவங்க பை பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸ்ரீலங்காவில் அந்த மாதிரி இல்லை. அதாவது நியர்பை பிளேஸ் எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கொண்டு போயிட்டு காசு கொடுத்து கிரிப்டோ கரன்சி வாங்குறது. ஸோ அதைத்தான் P2P கேஷ் ஓன்ற. ஸோ யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பைனான்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் P2P கேஷ் ஓன்ற விஷயத்த மட்டும்தான் தடை பண்ணியிருக்கு. P2Pயில் ட்ரேட் பண்ணுறது தடை செய்யலை. P2Pயில் ட்ரேட் பண்ணுறது, பை பண்ணுறது, செல் பண்ணுறது, அதைத்தான் P2Pயில் ட்ரேட் பண்ணுறோன்னு சொல்கிறது. அதை ஃபுல்லாகவே தடை பண்ண இல்லை. ஸ்ரீலங்காவில் இருக்கிற நீங்கள் டொலரை பழைய மாதிரி வாங்கலாம், விற்கலாம். ஸோ இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதைத்தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் இந்த வீடியோ தேடி பார்த்துருப்பீங்க. நான் கூட வீடியோ இப்படி இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்துருந்தேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கும். பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டொலரை செல் பண்ண பார்த்துருப்பீங்க, செல் பண்ணியும் இருப்பீங்க. சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க 25ஆம் தேதிக்கு பிறகு எங்களுக்கு வர டொலர்ஸ் எல்லாமே என்ன செய்கிறது. பைனான்ஸில் அப்படியே இருக்கும். ஸோ அப்படியே ஸ்ரீலங்காவில் காசு எடுக்கிறேன்னு சொல்லி நிறைய டவுட்டில் உங்களுக்கு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியான உங்களுக்கு இந்த வீடியோ பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வீடியோ என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.